ஏய் காரு ரெடியா போலாமா? இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? ஏப்பா மாவட்ட செயலாளர், என்ன வரவில்லை? பேனர்ல என் போட்டோ சின்னதா இருக்கு, ஏன் வச்ச நீ? அது கூட வைக்காம இருக்கலாம்ல. அவர் தளபதி நேரம் ஈக்குவலா வை, அவர் தூக்கிடுவேன். ஐயோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? போலாமா? அவன் வந்துட்டாருன்னா என்ன கேட்பாருப்பா, ப்ளீஸ்ப்பா. எல்லாம் நான் தூங்கி 10 நாள் ஆச்சுப்பா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. தலைவரே போமா தலைவரே, இப்போதான் பூஜைலாம் போட்டிருக்கேன். கஷ்டப்பட்டு நீங்கள் எல்லாம் நல்லா நடக்கணும்னு நான் நல்லா ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் பேசுறது பார்த்து நான் அழுகணும் தலைவரே. நான் அழுகிறதுக்காக பழசு மாதிரி ரெடி பண்ணி வந்திருக்கேன். அப்புறம் என்ன பேச விட்றாதீங்க அரசியல், எனக்கு அது தெரியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான் தலைவரே. போமா? அவன் சொல்கிறேன் கேட்குறீங்களா? என்ன பண்ணாலும் கேட்பீங்களா தலைவரே? நீங்கள் சொன்னால் நான் மலையிலேருந்து குதிப்பேன், விஷ பாட்டில் குடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் தலைவரே நான். சரிங்கண்ணா, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம கட்சி வேலை எதுவும் நீங்கள் பார்க்க வேணாம். அந்த ஆதவ் அவர் பார்த்துப்பாரு, அவர் விட்டாருன்னா அவருக்கு மேலே கிஷோர்னு ஒருத்தர் போட்டிருக்கேன், அவர் பார்த்துப்பாரு. 2 பேரும் ஹெல்ப் பண்ண மட்டும் நீங்கள் இருங்க, வேறு எதுவும் பண்ண வேணாம். வாங்க போ தலைவரே. நான் மறுபடியும் சொல்கிறேன் தலைவரே, தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மலையிலேருந்து குதிக்க சொல்லுங்கள், குதிக்கிறேன். விஷபாட்டில் குடிக்க சொல்லுங்கள், குடிக்கிறேன். ஆனால் இப்படிலாம் என்ன கீழே இறக்காதீங்க தலைவரே, இதெல்லாம் வேணாம். எனக்கு தான் தெரியும் யார் எந்த மாவட்ட செயலாளர் என்ன எல்லாமே. தெரியும். நீங்கள் கட்சி வேலை எதுவும் பார்க்க வேணாம், அவர் பார்த்துப்பாரு. கார் எடுங்க, போவோம். போங்க தலைவரே. ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. என்னது? அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. இன்னைக்கு நடக்கிற மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு உன் பக்கத்தில் நான் உட்காருவேன், அப்புறம் பூ போட்டு, அப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சரி, நீங்கள் போய் ரெடி ஆகிட்டு வந்துருங்க, நான் கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரெடி பண்ணி சரி. அண்ணா ஆனந்தண்ணா, ஆனந்தண்ணா, இந்த 2வது ஆண்டு தொடக்க விழா ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கே, என்ன ஏற்பாடுகள்லாம்? ஐயோ என்னை வேலை செய்ய விடுறீங்களா? எல்லா வேலையும் என்கிட்டயே கொடுத்துட்டாரு. கட்சி நீயே பார்த்துக்கோ, என்னை விட்டுரு, நீ எல்லாமே நீ பண்ணிக்கோ, எனக்கு இன்னைக்கு என்ன பேசணும்னு எழுதி கொடு முதற்கொண்டு எல்லாம் சொல்லிட்டாரு. என்னை வேலை செய்ய விடுங்களேன், தயவு செய்து என்னை வேலை செய்ய விடுங்க ப்ளீஸ். தயவு செய்து போமா, அங்கே போய் நான் ஃபங்க்ஷன் நல்லா நடத்தணும். போமா நீனு. வாங்க, கார் ரெடி ஆயிடுச்சு, வாங்க போகலாம்.